கல்வி கற்றுத்தர பணம் கேட்கும் இந்த காலத்தில் பல்வேறு கலை திறமைகளை காசு கொடுத்து கற்றுக் கொடுக்கிறது நெல்லையில் இருக்கும் ஒரு அரசு இசைப்பள்ளி. அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். 1997ஆம் ஆண்டு முதல் நெல்லையில் இந்த அரசு இசைப்பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம், குரலிசை என 7 துறை சார்ந்த கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் குரலிசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் போன்ற துறைகள் திறமைமிக்க ஆசிரியர்கள் கொண்டு கற்பிக்கப்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் தொலைக்காட்சி, வானொலி நிலையம், வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி கோவில்களில் ஓதுவார் நிகழ்ச்சி, இந்த மாதிரி குழப்பெல்லாம் இருக்குது. நிறைய வருமானங்கள், வாழ்வாதாரத்தை தேடி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் பூராமே எங்கள் இசைப்பள்ளியின் மூலமாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். பயன்பாடுகள் நிறைய இருக்குது. 12 வயது முதல் 25 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியருக்கு இங்கு கலைசார் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கல்விக்காக லட்சக்கணக்கில் பணம் கேட்கும் இந்த காலத்தில் இங்கு பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 400 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகிறது இந்த இசைப்பள்ளி. எங்களுக்கு 400 ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க மந்த்லி. அண்ட் எங்களோட 1 இயர் ஃபீஸ் என்னன்னா 152. ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் ஜாயின் பண்ணுறப்போ 152 தான் 1 இயருக்கு ஃபீஸாக கட்டுறோம். அண்ட் செகண்ட் இயர் அந்த மாதிரி போகிறப்போ ஃபீஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு 30 கம்மியாகும். ஏன்னா இந்த துறையில் நிறைய பேர் சக்ஸஸான லெவலில் அடைஞ்சிருக்காங்க. அது மாதிரி நானும் ஒரு நல்ல லெவலில் இந்த பரதம் துறையில் வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. 1 2 3 4 தமிழகத்தில் உள்ள 17 அரசு பள்ளிகளில் முதன்மையானது இந்த இசைப்பள்ளி. இங்கு கலைத்துறையில் பயிலும் மாணவர்களுக்கு 3 ஆண்டு முடிவில் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. அவற்றின் மூலம் அரசு துறையில் பலரும் வேலைவாய்ப்புகளை பெற்றிருப்பதாக இசைப்பள்ளி மாணவிகள் கூறுகின்றனர். ஸ்கூலிங் லெவல் முடிச்சுட்டு இன்னும் டிகிரி லெவல் இருக்குது. இதில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதில் அந்த ஃபீல்டு போனால் டெக்னாலஜி வித் இந்த கலைத்துறையிலையும் நமக்கு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் கவர்மெண்ட் ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ஃபீல்டு. ஆனால் நிறைய படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியல. எல்லாருமே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபீல்டில் டிகிரி முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. கலை சார்ந்த படிப்புகளை கற்று தேர்ந்து அதன் மூலம் சிறந்த வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள விரும்பும் அனைவருக்கும் நெல்லையில் உள்ள அரசு இசைப்பள்ளி சிறந்த களமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. உட்கட்டமைப்பு வசதிகள் இன்றி அங்கீகாரம் ரத்தாகும் சூழ்நிலையில் இருக்கும் பல்வேறு கல்லூரிகளுக்கிடையே அடிப்படை வசதிகள் முதல் அரசின் அனைத்து சலுகைகளும் கிடைக்கக்கூடிய இந்த கல்லூரியில் மாணவர் சேர்க்கையை விரிவுபடுத்த அரசு துறையில் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் இந்த கல்வியை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வழிமுறைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பதையே இது காட்டுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து ரேவதி.